இப்பெல்லாம் 40 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள முழங்கால் மூட்டு வலி அதிகமா சொல்றாங்க டாக்டர். அது முழங்கால் மூட்டு தேய்மானமா இருக்கலாமா? இருந்தா அதுக்கு என்ன காரணம் இருக்கலாம்? இப்போ நம்ம வந்துட்டு நிறைய காரணங்கள் இருக்குது இந்த முழங்கால் வலிக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட காரணத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கால் வளைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் வெயிட் அதிகமாக போகும். அப்படி ஒரு பக்கமாக வெயிட் அதிகமாக போகையில் ஒரு குறிப்பிட்ட நாள் நடந்து 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 என்ன ஆகும்னா, இந்த முழங்கால் என்ன ஆகுனா உள்பகுதி மட்டும் தேய்ச்சி போயிடும். ஒரு பகுதியில் மட்டும் லோடு போகிறதுனால அந்த எக்ஸைஸ் வெயிட்னால இந்த உள்பகுதியில் இருக்கிற அந்த குஷனும் அவங்களுக்கு கிழிஞ்சிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன டாக்டர் பண்ணணும்? இப்போ இது மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ரே எடுப்போம். அது குறிப்பாக எப்படி எக்ஸ்ரே எடுப்போம்னா, இந்த எக்ஸ்ரேவே ஒரு காலில் நிற்க வச்சு எடுப்போம். சாதாரணமாக ரெண்டு முழங்காலுக்கு உள்ள இடைவெளி சரிசமமாக இருக்கும். உள்பக்கம் வெளிப்பக்கம் சரிசமமாக இருக்கும். நார்மல் எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, உள்பக்கம் இடைவெளியே இருக்காது, வெளிப்பக்கம் இடைவெளி இருக்கும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ அது எவ்வளோ தேஞ்சிருக்குது, அந்த குஷன் மெனிஸ்கஸ் அது எவ்வளோ பழுதாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இவங்களுக்கு ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணுவோம். ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜருங்கிறது என்னென்னா, அவங்களோட வளைஞ்சிருக்கிற கால் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அக்யூரேட்டாக நம்ம கரெக்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் ஹை டிபியல் ஆஸ்டியோடமின்னு பேர். ஓகே, ரீஅலைன்மெண்ட் பண்ணுவோம். அப்படி ரீஅலைன்மெண்ட் பண்ணுறப்போ அவங்க திரும்பவும் இயல்பான வாழ்க்கைக்கு அவங்க திரும்பிடுவாங்க. இது ரீப்ளேஸ்மெண்ட் அல்ல, ரீஅலைன்மெண்ட். குறிப்பாக இது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இது உதவியாக இருக்கும். இது பண்ணுறது மூலிமா அவங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறத அவங்க தவிர்த்துக்குவாங்க.